ஹலோ கைஸ், எவ்வளவுதான் விஞ்ஞானிகளும் சரி தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்களும் சரி இந்த பூமியை ஆராய்ந்தாலும் ஏதாவது ஒன்று புதுசா நம்மளுக்கு கிடைச்சிக்கிட்டே தான் இருக்கும். அது போல இந்த பூமியில பல நம்ப முடியாத இடங்களும் இருக்கு. அது பார்க்கறதுக்கு அவ்வளவு அழகாகவும் ஆச்சரியமாகவும் இருக்கும். அது ஒரு நினைவு சின்னமாவோ பழைய கிராமமாகவோ இல்ல நவீன நகரமாவோ கூட இருக்கலாம். இந்த மாதிரி இடங்கள்ல சில மர்மமான நிகழ்வுகள் நடந்திருக்கலாம். இந்த நிகழ்வுகளை பத்தி கேள்விப்படும் போது சிலர் இதை நம்ப மாட்டாங்க, சிலர் இதை உண்மைதான் நம்புவாங்க. ஆனா இது எல்லாமே நம்ம பூமியில இருந்து கண்டுபிடிக்கப்பட்டதுதான். இன்னைக்கு வீடியோல உலகின் நம்ப முடியாத 10 இடங்களை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த வீடியோ நீங்க கேள்விப்படாத பல விஷயங்களை சொல்ல போது, சோ தொடர்ந்து கடைசி வரைக்கும் பாருங்க. புது வியூவர்ஸ் நம்ம சேனல் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா இமிடியேட்டா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்திலே உள்ள பெல் ஐக்கனையும் பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் நம்ம போடுற புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். 10ஆவதா ஜட்டிங்கா, அசாம், இந்தியா. இந்த இடம் திமா அசோ மாவட்டத்தில் இருக்கு. இது குவாத்தில இருந்து தெற்கே 300 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கும் ஒரு கிராமம். இந்த கிராமத்துல சுமார் 2500 காசி பனார் மக்களும் சில அசாம் மக்களும் வசிக்கிறாங்க. ஜட்டிங்கா ரொம்ப அழகான ஒரு இடமா இருந்தாலும் இது இந்தியாவின் மிகவும் மர்மமான ஒரு இடமாக சொல்லப்படுது. குறிப்பா பறவைகளுக்கான பெர்முடா ட்ரையாங்கிள்னு அழைக்கப்படுது. இதுக்கு என்ன காரணம்னு கேட்டா, பறவைகள் சம்பந்தமே இல்லாம இந்த கிராமத்துக்கு வந்து இறந்து போகிறது இங்க பிரபலம். இந்த கிராமத்துக்கு எந்த பறவைகள் மைக்ரேட் ஆகி வந்தாலும் அது இந்த கிராமத்திலிருந்து திரும்பி போகாதாம். ரோடுகளிலும் இந்த கிராமத்தோட தெருக்களிலும் பறவைகள் இறந்து கிடக்குமாம். இதுல ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, இது குறிப்பா செப்டம்பர் மற்றும் அக்டோபர் மாசம் அமாவாசை அன்னைக்கு மாலை 6 மணில இருந்து 9:30 மணிக்குள்ள நடக்குமாம். உள்ளூர்வாசிகள் இது வானத்துல இருக்கும் கெட்ட ஆவிகள் பறவைகளை பயமுறுத்தி கொள்ளுவதாக சொல்றாங்க. ஆனா விஞ்ஞானிகள் அப்படிலாம் எதுவும் கிடையாது. இது அதிக உயரத்துல அடர்ந்த மேகங்கள்னால பறவைகள் குழம்பி போய் மயக்கமடைஞ்சு மரக்கிளைகள் மேலேயும் கட்டிடங்கள் மேலேயும் மோதி கீழே விழுந்து இறந்து போவதாக சொல்றாங்க. இன்னொரு நம்பிக்கை என்னன்னா, பறவைகள் கிராமத்துல எரியும் விளக்குகளை பார்த்து ஈர்க்கப்பட்டு இங்க இருக்கும் அடர்ந்த மேகங்களை பார்த்து பயந்து இறந்து போவதா சொல்றாங்க. ஆனா இது வரைக்கும் இந்த பறவைகள் எதுக்காக இங்க வந்து இறந்து போகுதுன்னு யாராலையும் சரியா நிரூபிக்கப்படல. இதனாலேயே இந்த இடம் உள்ளூர்வாசிகளுக்கும் சுற்றுலா பயணிகளுக்கும் இந்தியாவில் இருக்கும் ஒரு மர்மமான இடமாக சொல்லப்படுது. 9ஆவதா பொன்னானி பீச், கேரளா. 2018ஆம் ஆண்டு கேரளால நடந்த மிக மோசமான வெள்ள பேரழிவுல மொத்த கேரளா மாநிலமும் மழை தண்ணீருக்கு அடியில மூழ்கியது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம். இந்த வெள்ளம் உருவாக்கிய பேரழிவுனால ஆயிரக்கணக்கான மக்கள் அவங்க வீட்டை இழந்தாங்க. இந்த வெள்ளம் சில நாட்கள் கழிச்சு குறைய ஆரம்பிச்ச உடனே கேரளா மக்களுக்கு ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி காத்திருந்தது. பாலக்காடு மாவட்டத்தில் இருக்கும் பொன்னானி தாலுக்குல இருக்கும் கடற்கரை ஓரம் புதுசா ஒரு தீவு மாதிரியான நிலம் உருவாகி இருந்தது. 1/2 கிலோமீட்டர் தூரம் கடலுக்குள்ள உருவான இந்த நிலப்பரப்பு பொன்னானி கடல்ல 2ஆ பிரிச்சுது. இது உண்மையிலேயே ஒரு இயற்கை நிகழ்வா இருந்தாலும் இத பார்த்து எல்லாருமே மிரண்டு போனாங்க. உள்ளூர் மக்கள்ல இருந்து சுற்றுலா பயணிகள் வரைக்கும் எல்லாரையும் இந்த இடம் ஈர்த்தது. இந்த மணல் ஸ்ட்ரிப்ல நடக்கிறதுக்காகவே பல பேர் இங்க வந்தாங்க. கேரளா அதிகாரிகள் இந்த அசாதாரண மணல் கட்டமைப்புக்கு மேல நடக்கிறது ஆபத்து, ஏன்னா எப்ப வேணும்னாலும் அலை உயர்ந்து மணல் அரிக்கப்படலாம்னு எச்சரிக்கை பண்ணிருக்காங்க. ஆனா இந்த மணல் நிலம் எப்படி வந்ததுன்னு யாராலையும் உறுதியா சொல்ல முடியல. இந்த இடத்தோட மர்மம் வெளிவரும் வர மக்கள் கடலுக்குள்ள 1/2 கிலோமீட்டர் போகும் இந்த நடை அனுபவத்தை மறக்க முடியாத அனுபவமாக வச்சிருக்காங்க. 8ஆவதா அல் நஸ்லா ராக் ஃபார்மேஷன். சுற்றுலா பயணிகளை இருக்கும் பல இயற்கை இடங்கள் இருக்கு. அதுல ஒண்ணு சவுதி அரேபியாவில் உள்ள தைமா ஒயசிஸ்ல உள்ள அல் நஸ்லா ராக் ஃபார்மேஷன். இது சவுதி அரேபியாவின் பழமையான மனித குடியேற்றத்தின் தளமாகும். நஸ்லா ரெட்டை சாண்ட்ஸ்டோன் பாறையாகும். இயற்கையா உருவான பீடங்களுக்கு மேல சமநிலைப்படுத்தப்பட்டிருக்கு. இந்த பாறைகளுக்கு நடுவுல செங்குத்தா ஒரு இடைவெளி இருக்கிறத உங்களால பார்க்க முடியும். இது ஏதோ லேசர் மூலமா கட் பண்ணிருக்காங்கன்னு யோசிப்பீங்க, ஆனா அதுதான் இல்ல. 4000 ஆண்டுகளுக்கு பழமையான இந்த பாறைக்கு நடுவுல எப்படி இந்த பெர்ஃபெக்ட் கட் வந்ததுன்னு விஞ்ஞானிகளுக்கே சரியா பதில் தெரியல. அதுக்கு ஏத்த மாதிரி இந்த பாறையோட இந்த நேர்கோடு பிளவு பல கதைகளையும் சொல்லுது. அதுல ஒண்ணு வேற்று கிரகவாசிகள். ஆச்சரியமான விஷயம் இதுல என்னன்னா, இயற்கை இவ்வளவு சுத்தமான கச்சிதமான இடைவெளியை உருவாக்கி இருக்க முடியுமான்னு விஞ்ஞானிகள் மிரண்டு போயிருக்காங்க. உள்ளூர்வாசிகள் இது பண்டைய எகிப்து கடவுள்களோ இல்ல வேற்று கிரகவாசிகளோ தான் இதை பண்ணிருப்பாங்கன்னு நம்புறாங்க. வேற சில விஞ்ஞானிகள் இந்த பிளவு இயற்கையா பாறையை 2ஆ உடைச்சிருக்கலாம். ஆயிரக்கணக்கான ஆண்டுகளா வீசும் மணல் காத்து இதை இப்படி தேய்ச்சு மெருகு கூட்டியிருக்கலாம். இயற்கை ஒரு ஆக்கப்பூர்வமான கலைஞரா இருந்திருக்கலாம்னு சொல்றாங்க. இந்த சாண்ட்ஸ்டோன் ராக்ல ஏற்பட்ட பிளவு எப்படி வந்ததுன்னு யாராலையும் சரியா சொல்ல முடியல.
7வதா ஸ்லோ பாயிண்ட் நியூசிலாந்து. இந்த இடம் நியூசிலாந்தின் தெற்கு தீவுல இருக்கும் தெற்கு பகுதியாகும். இந்த இடம் குளிர்ந்த மற்றும் பயங்கரமான காத்துக்கு பிரபலமானது. இங்க இருக்கும் மரங்கள் எல்லாமே காத்து வீசும் திசையை நோக்கி தான் வளருமாம். இதுல ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, இந்த இடத்துல அடர்ந்த காத்து ஒரே திசையில மட்டும் தான் வீசுமாம். இதனால இங்க இருக்கும் மரங்கள் எல்லாமே மேல் நோக்கி வளராம சைடு நோக்கி தான் வளருமாம். செம்மறி ஆடுகளை மேய்க்கும் மக்கள் அவங்களோட ஆடுகளுக்கு குளிரும் போது தஞ்சம் அளிக்க இந்த மரங்களை வச்சிருக்காங்க. இங்க அடிக்கும் குளிர்ந்த காத்து அண்டார்டிகா பெருங்கடல்ல இருந்து எந்த ஒரு தடங்களும் இல்லாம நேரடியா இங்க வந்து அடிக்கிறதுனால இங்க இருக்கும் மரங்கள் காத்தோட தாக்கத்தை தாங்க முடியாம வடக்கு நோக்கி வளர்வதாக சொல்லப்படுது. இந்த இடம் இன்னைக்கும் வெறும் ஆடு மேய்ச்சலுக்கு மட்டுமே பயன்படுத்தப்படுது. இங்க எந்த ஒரு மனிதர்களையோ விலங்குகளோ இருக்காது. இங்க இருக்கும் கடலை இந்த ராக்கி கோஸ்ட் ஐலாண்ட்ல இருந்து பார்க்க ரொம்பவும் கண்கொள்ளா காட்சியா இருக்குமாம். ஸ்லோ பாயிண்ட்ல இருந்து ஈக்வேட்டர் போகிறதுக்கும் சவுத் போல் போகிறதுக்கும் எவ்வளவு தூரம்னு சைன் போர்டு இருக்கும். இதை தவிர இங்க ஒரு லைட் ஹவுஸும் இருக்கு. இந்த இடத்துக்கு போக நேரடி ரோடு இல்லாததுனால 20 நிமிஷம் நடந்து அங்க இருக்கும் எல்லோ சைன்ஸை பின்பற்றி தான் போக முடியும். 6வதா பெயிண்டட் டியூன்ஸ். இந்த இடம் கலிபோர்னியால இருக்கும் லாசன் வால்கனிக் நேஷனல் பார்க்ல இருக்கு. இது பாக்குறதுக்கு ஏதோ ஓவியத்துல இருந்து நேரா இழுக்கப்பட்ட நிலப்பரப்ப போல இருக்கும். இதுல இருக்கும் சிவப்பு மற்றும் ஆரஞ்சு நிறம் புள்ளிகள் போலவும் அதுல இருக்கும் மரங்களும் அச்சு அசல் ஓவியம் போலவே தோற்றம் அளிக்கும். இந்த இடத்தை சுத்தி உள்ள எரிமலை பூமியின் கருப்பு தன்மையை இந்த நடுப்பகுதியை எடுத்துக்காட்ட உதவுது. இந்த வன்மையான சூழல்கள் மற்றும் கோடுகள் ஏதோ ஒரு கற்பனையான இயற்கை கலைஞரோட வேலையா இருந்தாலும் இது உண்மையிலேயே இயற்கையின் தலை சேர்ந்த ஒரு படைப்பாகும். இவ்வளவு அழகான இந்த டியூன்ஸை உருவாக்கியது வேற யாருமே இல்ல, இந்த இடத்தை சுத்தி இருக்கும் எரிமலை தான். இந்த கலர் பூசப்பட்ட டியூன்ஸ் ஆக்சிடைஸ்ட் எரிமலை சாம்பல்ல இருந்து உருவாகும் பியூமேஸ் ஃபீல்ட்ஸ்னு சொல்லப்படுது. இந்த சாம்பல்கள் ஆக்சிடைஸ்ட் ஆனதுனால இது சூடான எரிமலை லாவா மேல விழுந்து இப்படி ஒரு தோற்றத்தை உருவாக்குது. 5வதா எமரல்ட் ஐஸ் ஆஃப் பைக்கல் லேக். ரஷ்யாவின் கிழக்கு சைபீரியாவின் தெற்கு பகுதியில் அமைஞ்சிருக்கு இந்த பைக்கல் லேக். இது உண்மையிலேயே உலகின் நம்ப முடியாத ஒரு இயற்கை அதிசயம்னு சொல்லலாம். வாழ்நாள்ல ஒரு தடவையாவது பார்க்க வேண்டிய இடங்கள்ல இதுவும் ஒன்னாகும். இது பூமியின் மிக பழமையான நல்ல தண்ணீர் ஏரி மட்டுமில்ல, 20 இருந்து 25 மில்லியன் ஆண்டுகள் பழமையான மற்றும் மிக ஆழமான ஒரு இடமாகும். இந்த ஏரி கிட்டத்தட்ட உலகின் 1/5 பகுதி நல்ல தண்ணீரை வச்சிருக்கும் இடமாக சொல்லப்படுது. குளிர்காலத்துல சுமார் 5 மாசங்களுக்கு, அதாவது ஜனவரில இருந்து மே வரைக்கும் இந்த ஏரி உறைஞ்சு போய் பனிக்கட்டியா இருக்குமாம். எவ்வளவு உறைஞ்சாலும் இந்த பனிக்கட்டிக்கு அடியில ஓடும் தண்ணீரை தெளிவா பார்க்க முடியுமாம். அதாவது கிட்டத்தட்ட 130 அடி ஆழத்துக்கு பார்க்க முடியும். மார்ச் மாசத்துல இங்க நடக்கும் வெப்பநிலை வேறுபாடுகள்னால இந்த உறை பனி விரிசல் விட்டு பனியோட கிரஸ்ட் உடைஞ்சு இப்படி ஹம்மக்ஸ் ஃபார்ம் ஆகும். அதனால ரொம்ப நீல கலர்ல ஏதோ வைரத்தை போல இது தெரிஞ்சு மின்னும். இந்த பனிக்கட்டிகளோட கீழ்பகுதியில சமம் இல்லாத அழுத்தத்தினாலையும் வெப்பநிலையினாலையும் தான் இப்படி பனிக்கட்டிகள் தெரியுதுன்னு நிபுணர்கள் சொல்றாங்க. இந்த இயற்கை நிகழ்வு புகைப்படத்துக்கு தகுதியான ஒரு இடமாக சொல்லப்படுது. 4வதா லவ் வேலி. டர்க்கியில இருக்கும் கப்படோசியாங்கிற கிராமத்துல இருக்கு இந்த ஃபேரி சிமினி வடிவ பாறைகள். இந்த விசித்திரமான பாறைகளோட வடிவத்தினால இந்த இடம் ஒரு வேர்ல்ட் ஹெரிடேஜ் மானுமெண்டாக யுனெஸ்கோனால அறிவிக்கப்பட்டிருக்கு. மற்றும் இது ஒரு சுற்றுலா பயணிகளுக்கான இடம். இங்க நிறைய பண்டைய குகைகளும் இருக்கு. இந்த இடம் டர்க்கிக்கு ரொம்ப முக்கியமான வரலாற்று இடமாக சொல்லப்படுது. கப்படோசியன் வேலியில இருக்கும் இந்த ஃபேரி சிமினி 9 இருந்து 3 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன் நடந்த பண்டைய எரிமலை வெடிப்புகள்னால உருவானதாக நிபுணர்கள் நம்புறாங்க. இது ரொம்ப தடியான சாம்பல்கள்னால மூடப்பட்டு அது காலப்போக்கில் இப்படி பாறைகள் வடிவத்தில் அமைஞ்சிருக்கலாம்னு சொல்றாங்க. இந்த நீளமான பாறையோட தொப்பி பகுதி பொதுவா எரோஷன் ஆகாம இருந்திருக்கும். அதனாலதான் இந்த ஃபேரி சிமினி வடிவ பாறையோட மேல் பகுதி கீழ்பகுதியை விட பெருசா இருக்குன்னு சொல்லப்படுது. எதுவாக இருந்தாலும் இது பார்க்க கொஞ்சம் வேடிக்கையாகவும் வக்கரமாகவும் தான் இருக்கு. ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, இந்த இடம் இப்போ யூரோப்பியன்ஸுக்கு போட்டோ எடுக்கும் ஒரு ஃபேவரட் இடமாக இருப்பதால் இது ஐரோப்பிய சுற்றுலா பயணிகளுக்கான ஒரு இடமா மாறி இருக்கு. 3வதா லோக்டக் லேக். வடகிழக்கு இந்தியாவில் இருக்கும் மணிப்பூர்ல இருக்கும் இம்பால் நகரத்துல இருந்து 48 கிலோமீட்டர் தூரத்துல இருக்கு இந்த இடம். வடகிழக்கு இந்தியாவில் இருக்கும் ஒரே நல்ல தண்ணீர் ஏரி மட்டும் இல்ல இது. இங்க பல தனித்துவமான மிதக்கும் தீவுகளும் இதுல இருக்கு. இந்த மிதக்கும் தீவுகளுக்கு பேரு பியூம்டிஸ். இந்த வட்ட நிலப்பரப்புகள் தாவரங்கள் மண் மற்றும் களிமண் பொருட்கள்னால ஆனவை. அதனாலதான் இது நல்ல திடமான வடிவத்துல தடியா இருக்கு. எப்படி அண்டார்டிகால பனிப்பாறைகள் இருக்குமோ அது மாதிரியே இந்த சின்ன தீவுகளுடைய பெரும் பகுதி தண்ணீர் கடியில தான் இருக்கு. வறண்ட காலங்கள்ல நீர் இங்க குறையும் போது இந்த தீவுக்கு அடியில உள்ள வேர்கள் ஏரியோட ஆழத்துக்கு போய் ஊட்டச்சத்துக்களை உரியுமாம். ஆயிரக்கணக்கான மீனவர்கள் அவங்களுடைய வாழ்வாதாரத்தை இந்த ஏரியில தான் செய்யறாங்க. ஒரு வருஷத்துக்கு இங்க 1500 டன், அதாவது 15 லட்சம் கிலோ மீன்களை பிடிக்கிறாங்க. சில பெரியவர்கள் மற்றும் குடும்பங்கள் இந்த மிதக்கும் தீவுக்கு மேல வீடுகளை அமைச்சு வாழ்றாங்க.
ரெண்டாவதா மார்னிங் க்ளோரி பூல். அமெரிக்கால இருக்கும் எல்லோஸ்டோன் நேஷனல் பார்க்ல தான் இந்த இடம் இருக்கு. இது பாக்குறதுக்கு அழகா இருந்தாலும் பாதாள உலகத்துக்கு போகும் வழி இதுதாங்கிற மாதிரியும் இருக்கு. இந்த இடத்துக்கு மார்னிங் க்ளோரிங்கிற பேர் வர காரணம் இது மார்னிங் க்ளோரி பூவை மாதிரி இருக்கிறதுனால. இந்த குளத்துல இருக்கும் நீல கலருக்கு முக்கிய காரணம் இந்த குளத்துக்குள்ள இருக்கும் ஓட்டைகள் வழியா வெளிவரும் தெர்மோபோபிக் பாக்டீரியா. இந்த சூடான தண்ணீர்ல கலந்து இந்த நிறத்தை உருவாக்குது. குளத்தின் மையத்துல உள்ள முடிவில்லா இந்த குழியை பார்க்க இங்க நிறைய சுற்றுலா பயணிகள் வர்றாங்க. ஆனா இங்க வரும் பயணிகள் சும்மா இல்லாம காசுகளையும் பல குப்பைகளையும் இந்த குளத்துக்குள்ள எரிஞ்சதுனால அது அந்த குளத்துக்குள்ள நடக்கிற விஷயங்களை குழப்பிருச்சு. இந்த குளத்தோட துவாரங்களை குப்பைகள் நாணயங்கள் போய் தடுத்ததுனால இந்த பாக்டீரியாக்கள் குளிர்ந்த நீரிலையும் பரவ ஆரம்பிச்சிருச்சு. இதனால இந்த குளத்தோட நீல கலரை சுத்தி இப்போ சிவப்பு மற்றும் மஞ்சள் நிறங்கள் கடுமையான வளையத்தோடு இருக்கிறத உங்களால பார்க்க முடியும். மனிதர்கள் இயற்கைக்கு எவ்வளவு ஆபத்தான விஷயங்களை கொடுக்க முடியுங்கிறதுக்கு இது ஒரு உதாரணம். ஒன்னாவதா டனல் ஆஃப் லவ். இந்த இடம் யுக்ரைன்ல இருக்கும் கிளேவன்கிற இடத்துல இருக்கும் ஒரு ரயில்வே ட்ராக். இது ஒரு 5 கிலோமீட்டர் ரயில் பாதையாகும். இந்த ரயில் பாதை பசுமையான மரங்கள்னால சூழப்பட்டு அழகுபடுத்தப்பட்டிருக்கு. இந்த பாதையில ரயில் 3 நாளைக்கு ஒரு தடவை தான் போகுமாம். இதனாலேயே இந்த இடம் காதலர்களுக்கு நடுவுல சுற்றி திரியும் ரொம்ப பிரபலமான இடமாக சொல்லப்படுது. அதனாலதான் இந்த இடத்துக்கு டனல் ஆஃப் லவ் மற்றும் கிரீன் மைல் டனல்னு பெயர்கள் இருக்கு. பசுமையான மரங்கள் மற்றும் செடிகள் இந்த இடத்துக்கு சுரங்க பாதையை போல தோற்றத்தை கொடுக்குது. வெயில் காலத்துல இந்த இடம் பசுமையாகவும் குளிர்காலத்துல பனிப்பொழிவு காரணமா வெள்ளை நிறத்திலையும் இருக்குமாம். இந்த இடத்தோட அழகான சுற்றுச்சூழலை பார்க்கறதுக்காகவே இங்க பல பேர் வருவாங்களாம். ஓகே கைஸ், இன்னைக்கு வீடியோ அவ்வளவுதான். நீங்க பார்த்த இந்த 10 இடங்கள்ல எது உங்களுக்கு ஆச்சரியமா இருந்ததுன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. போன வாரம் கமெண்ட் பண்ண முதல் 10 பேரை பார்ப்போம். இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திப்போம். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க ஆதரவு கொடுங்க. Until then, stay safe. Signing off. நன்றி.